அதாவது கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தாமதமாக தொடங்கி தற்போது தீவிரமடைந்துள்ளது. தீவிரத்தின் தாக்கம் தான் கேமாவதி, ஹாரங்கி அணைகள் முழு கொள்ளளவை வெட்டி அதற்கு அடுத்துள்ள கிருஷ்ணராஜசாகர் அணையும் நிரப்பியது. தற்போது அணை கிருஷ்ணராஜசாகர் அணை என்பது 124.80 அடியாகும். அணை முழுமையாக நிரம்பியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அணைக்கு வரும் நீர் அனைத்தும் உபரி நீராக உடனடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி இங்கு வரும் 1,70,000 கனஅடி தண்ணீரும் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினம் தாலுகாவில் உள்ள இந்த கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து சுமார் 1,70,000 கனஅடி தண்ணீர் நேரடியாக காவிரியில் வெளியேற்றப்படுவதால் மண்டியா, மைசூரு, சாமராஜ் நகர் மற்றும் ராமநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் ஆற்றில் இறங்க வேண்டாம். காவிரி கரையோரம் 2 பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக செல்லுமாறு அவர்களுக்கு வேண்டுகோளை அடுத்தடுத்து சுமார் 2 மணிக்கு ஒரு தடவை எச்சரிக்கையை விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, மைசூரு மாவட்டம் ஹெக்கடதேவன் கோட்டை தாலுகாவில் உள்ள கபினி அணையும் நிரம்பிவிட்டது. தற்போது வயநாடு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தொடர்ந்து கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை வைத்துள்ளதால் கபினி அணைக்கு வரும் நீர் அனைத்தும் உடனடியாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தற்போது 70,000 கனஅடி தண்ணீர் கபினியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து 2,20,000 கனஅடி தண்ணீர் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தற்போது காவிரியின் 2 கரைகளிலும் நீர் நிரம்பி கர்நாடக மாநிலம் அந்த சாமராஜ் நகர், மைசூரு, மண்டியா மாவட்டங்களில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒரு சில அந்த காவிரி கரையோர பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இருப்பினும் மண்டியா மாவட்ட ஆட்சியரான குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளது என்னவென்றால், தற்போது காவிரி கரையில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளாருங்க. ரிதி.